அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் அனுஷான். நான் லக்ஷன். லக்ஷன் தம்பி திருக்குடியன் திறமைகளை பாகுல எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். என்ன காரணத்தினால வீடியோக்கள் தொடர்ந்து போட முடியாம போன லக்ஷன் 20 அப்படின்ற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தம்பிக்கான ஆதரவு வழங்குங்க. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் அனுஷான். நான் லக்ஷன். இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க பெல்லாவளியில இருந்து மண்டூருக்கு போற ரோட்ல நிக்கிறோம். இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 2025 என்ன புது வீடியோல தம்பி சேனல்ல இப்ப நாங்களும் வந்திருக்கிறோம். என்னன்னு சொன்னால், இப்ப தம்பி நானும் கல்முனை அப்படின்ற இடத்துக்கு நாங்க போறோம். என்ன சொரி கல்முனை அப்படின்ற இடத்துக்கு போறோம். என்னத்துக்குன்னு சொன்னா, லக்ஷன் 20 அப்படின்ற அந்த யூடியூப் சேனல்ல, அதாவது நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இந்த யூடியூப் சேனல்ல தம்பி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தவன். அதாவது ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியை போட்டிருந்தவன். அந்த ஃபேமிலிக்கு இதுவரை காலத்துல எந்த விதமான உதவியும் கிடைக்கல. அதனால இப்ப தம்பி இப்ப எங்களை கூட்டிட்டு போறான் அந்த உதவியை செய்யறதுக்கா. ஏன் தம்பி? ஓகே, தம்பி இப்ப வீடியோ எல்லாம் போடக்குள்ள கண்டிப்பா நீங்க தம்பிக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்களுடைய ஆதரவு வழங்கணும். ஏதோ என்ன சொல்றாங்க, அவங்களோட வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லக்ஷன் தம்பி திருக்குடியன் திறமைகளை பாகுல நானே ஒரு கணம் மேய்ச்செலுத்து போன். காரணம் என்னன்னு சொன்னால், அவன் என்ன சொல்றது, தெய்வத்தின் குழந்தையாக கூட இருக்கக்குள்ள அவனால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல ஒரு தோட்டம் செஞ்சினேன். வீட்டு தோட்டம் செஞ்சு அவனால முடிஞ்ச செஞ்சுட்டு வராம். உண்மையில வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் கண்டிப்பா நீங்க ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, அந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணீங்கன்னு சொன்னா கண்டிப்பா லக்ஷன் தம்பி சந்தோஷப்படுவோம். இப்ப நாங்க சொரி கல்முனைக்கு நாங்க போகிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். என்ன ஓகே, இப்ப என்னன்னு சொன்னால் என்ன காரணத்தினால வீடியோக்கள் தொடர்ந்து போட முடியாம போன அப்படின்னு சொன்னால், லக்ஷனுடைய அம்முப்பா தவறினதன் காரணம் இறந்து போயிட்டாரு. இறந்து போனதால வீடியோக்கள் தம்பியால போட முடியாத ஒரு நிலையாம். அப்ப அதனால வீடியோ போடலன்னு சொல்லிட்டு லக்ஷன் சொல்றாரு. வேற என்ன சொல்ல போறீங்க? ஓகே, இனிய புதுரோட வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு தம்பி சொல்றான். கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு வழங்கி தம்பிக்கான ஒரு சப்போர்ட்டை பண்ணுங்க. அவன் பெரிய வீடியோ போடாட்டிமே ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி வீடியோவாக தம்பி போடுவான். அப்படி போடக்குள்ள உங்களுடைய ஆதரவு வழங்குங்க, சப்போர்ட் பண்ணுங்க தம்பிக்கு. லக்ஷன் தம்பிக்கு நல்ல ஒரு திறமையான ஒரு பொடியன். உண்மையில எங்களுக்கு கிடைச்ச ஒரு அன்பு தம்பி, ஒரு பொக்கிஷம் நாங்க சொல்லுவோம். இப்ப நாங்க தம்பியை நாங்க கூட்டிட்டு போகிறோம். தம்பின்னு சொன்னால் ஒரு மனக்கவலையோட தம்பி இருக்கிறான். என்னன்னு சொன்னால் அவங்களோட அம்மா இறந்த அடிப்படையில் மனக்கவலை இருக்கான். இப்ப அந்த மனக்கவலையை போக்குறதுக்காக இப்ப நாங்க அடிக்கடி தம்பியை நாங்க இப்ப போக்குல வெளியில் நாங்க கூட்டிட்டு போவோம் என்று சொல்லிக் கொள்றோம். அதாவது நாங்க கல்முனைக்கு போயிட்டு நாங்க வீடியோ கம்ப்ளீட் பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுன்னு சொல்றேன் தம்பி. ஓகே, அப்ப நாங்க இப்ப இங்க இருந்து நாங்க சொரி கல்முனைக்கு போறோம். அங்க போயிட்டு நாங்க வீடியோ தொடர்றோம். ஓகே, அது வரைக்கும் பாய். ஓகே மகளே, இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தம்பி சொன்ன மாதிரி அந்த ஐயாடையும் அம்மாடைய வீட்டையும் கூட்டி வந்த சொரி கல்முனை. உண்மையில பாகுல கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரியான ஒரு கஷ்டமான நிலைமை. அம்மாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. அவங்களோட அந்த பிள்ளைகள், அந்த 3 பிள்ளைகள் வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைகள அம்மா அப்பா, அதாவது அப்பா பாத்தீங்க சொன்னா ஜெயில இருந்து இப்ப வந்திருக்காரு. அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்படியான பிள்ளைகளை இந்த பக்கத்துல பாருங்க, இந்த ஐயாவும் இந்த அம்மாவும் பாக்குறாங்க. இந்த வீட்டுல அவங்க இருக்கிறாங்க. அப்ப தம்பி கூட்டி எங்க சேனல்ல அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப நாங்க இப்ப சாப்பாடு செலவுக்கு கொஞ்சம் 20,000 ரூபாய் காசு நாங்க கொடுத்துருக்கோம். சாப்பாடு செலவுக்காக உண்மையில அவங்க இப்ப வீடு கொஞ்சம் கட்டித்தர சொல்லி கேட்கிறாங்க. இப்ப வீடு கட்டித்தர சொல்லி விஷயத்துல என்ன சொல்றது, வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் உதவி கேட்டிருக்காங்க. எங்களால இப்ப என்னென்ன செய்ய முடியுமோ அதை நாங்க கட்டாயம் செஞ்சு கொடுப்போம். அது தம்பி மூலமா தான் நாங்க வந்திருக்கிறோம். உண்மையிலே தம்பிர இந்த சேனலை பார்த்து உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய சப்போர்ட்டை செய்து அவனை என்கேஜ் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அவனே இப்படி ஒரு நிலைமையில் இருக்குள்ள அவன் மற்றவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது அது கடவுள் கொடுத்த ஒரு வரம், எல்லாரும் கிடைக்காதுன்னு. அப்ப அந்த வகையில் ஒரு பாராட்ட ஒன்று சொல்லி என்ன
அவனையும் வந்து சந்தோஷப்படுத்தி அவனுக்கு ஒரு ஆதரவு வந்து வழங்குங்க. உண்மையில நல்ல இடத்துக்கு வந்து கூடி வந்திருக்கான். அவங்களுக்கான உதவியை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு செய்து கொடுப்போம்னு சொல்லி கொண்டு ஓகே ஓகே. இப்ப நான் இப்ப வீட்டை நின்று இருந்தேன்னு சொன்னா அப்படி ஒரு சந்தோஷம் வந்து கிடைச்சிருக்கா? இப்ப வந்து இங்க உதவி வந்ததால வந்து இப்ப சந்தோஷமா இருக்கு அந்த அப்பைக்கு. ஓகே, உன்னோட மனசு வந்து கடவுளுக்கு தெரியும், நான் ஒன்று யோசிக்காது தெரியும். அப்ப முடிச்சு கொள்றோம். கண்டிப்பா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லக்ஷன் 20 அப்படின்ற அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தம்பிக்கான ஆதரவு வந்து வழங்குங்க.